சூப்பர் போங்க. வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா. ஆ. இப்ப எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்களா சிவா? வெரி குட், வெரி குட். ஓஹோஹோ! டாலியா? ஓகே. எனக்கு டாலியே தெரியாது ஆக்சுவலா. 12th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட கடைசி சாப்டர்ல இருக்கே, அதுதானே சொல்றீங்க? டாலின்றது. ஓகே, ஓகே. அது என்னமோ 2 வாட்டி ஜாயின் பண்ணேன் சிவா. அந்த டாலி கிளாஸ் போ முடியாம போயிடுச்சு எனக்கு. ம். எப்படி இருந்தது ஓவராலா? டாலி நல்லா இருந்ததா? ஆ. ஓ! ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. சிவா அதான் லேட்டஸ்ட் வெர்ஷனா சிவா? ம். ஓகே. ஆஹா. ம், ம். ஆனா அது மாறிட்டே இருக்கும் போல இருக்குல்ல சிவா? எல்லாமே அப்படியே மாறிட்டே இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? கீர்த்தனா நீங்க முடிச்சிட்டீங்களா கண்ணா? உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஷெட்யூல இருக்காங்க. ஓ! ஓ! சரி, 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 சரி. ஓகே, ஓகே. நந்தனா உங்களுக்கு? அவங்களுக்கும் அதேதானா? ஓகே, ஓகே. ஓகே கண்ணா. மித்ரா உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? வெரி குட். சூப்பர். கரைச்சு குடிச்சிட்டீங்க. ஓ! கிரிப் கிடைக்கும். வெரி குட். சூப்பர். நல்லா பண்ணுங்க 4 பேரும். ஆல் தி பெஸ்ட். எனக்கு இந்த டாலி இல்லாம ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க. ஓகேவா? டாலி மட்டும் எனக்கு ஆக்சுவலா நான் தியரிட்டிக்கலா ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஆனா பிராக்டிகலா உள்ள போய் பண்ணினதே இல்ல. அதுக்கு பதிலா எங்களுக்கு சாப்பு, ஹெச்எஃப்எம், நாவிஷன் அந்த மாதிரி குடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல. ஆ, அதனால நான் டாலி ஒர்க்கிங் எனக்கு ரொம்பவே ஐடியா இல்ல. பட் தியரிட்டிக்கலா இந்த ஸ்கிரீன்ஸ் போனோம், இது போனோம் அதெல்லாம் கரெக்ட்டா தெரியும். அதனால எனக்கு அது மத்ததுல ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க. 4 பேருக்கும் நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். ஆ, ஆ. சூப்பர், சூப்பர். அப்படியா? வெரி குட், வெரி குட். சூப்பர். ஆல் தி பெஸ்ட்ரா. எல்லாம் நல்லா பண்ணுங்க. எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட். ம். ஷூர் கண்ணா. இப்போ இந்த சம்ல வந்து சாரி. இந்த சம்ல சிவா உங்களுக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சுச்சா சிவா? வெரி குட். சூப்பர். மித்ராக்கு டவுட் இருக்குன்னா, நந்தனா கீர்த்தனா உங்களுக்கு டவுட் யாரு? ஓகே, ஓகே. இப்ப வந்து சிவா உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க சிவா. உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். நீங்க இந்த கொஸ்டினோட ஸ்டோரி லைன் சொல்ல முடியுமா சிவா? சொல்லுங்க சிவா. ம்.
வெரி குட். ம். ம். சூப்பர். சூப்பர். சூப்பர் சிவா. வெரி குட். கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிவா. வெரி குட். எக்ஸலண்ட். கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. அதாவது இங்க வந்து பெண்டிங்கா இருக்குன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெண்டிங் கொஸ்டின். ஒரு அவங்களால ரீபே பண்ண முடியல. ரீபே பண்ண முடியாததுக்கு ஏதாவது பேசிக்காவது ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க் வந்து 75 பைசா இன்ன ருப்பி நீ வந்து அட்லீஸ்ட் அதையாவது செட்டில் பண்ணுங்க, அது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து இவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அதுலயும் ஒரு 75 பைசா வந்து நீங்க பே பண்ணுங்க, இந்த ருப்பில 75% பைசே பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சொல்றது. அது ரிலேட்டட் என்ட்ரிஸை வந்து அண்டர் த இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல வந்து ரெண்டு விஷயம். இப்போ ப- முதல் வந்து 2 லட்சம் பிரின்சிபல், ஜஸ்ட் டேக் இட் லைக் தட். இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000. ஸோ 2 lakh + 2,20,000ன்றது வந்து டோட்டலா 2,20,000. அப்போ இவங்களால பேங்க் எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அதுல 75% போனா 75 பைசானா 1,65,000 பேங்க் வந்து ரிசீவ் பண்ணிடுறது. ஓகே. இந்த புக்ஸ் ஆஃப் பேங்க் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். ஆனா இன்னும் இதுவாகாதது எவ்வளோ? இது அசலு, இது இன்ட்ரெஸ்ட். இது பேங்க் வந்து அந்த 75% கால்குலேஷன் பேங்க் இஸ் அக்செப்டிங். ரிமைனிங் வந்து பேட் டெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் வந்து 50,000. ஓகே. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பே பண்ணாதது 5,000. ஸோ அசலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பேட் டெட்ஸை வி கால் இட் அஸ் ஸ்ட்ரெயிட் பேட் டெட்ஸ். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் டெட்ஸை வந்து வி கால் இட் அஸ் கிளாஸ் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். பிரக்யா கிளாஸ். நோ நோ நோ. இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆம், அதுல வந்து மூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் இந்த புக்ஸ் ஆஃப் வந்து பேங்க். இதுல ஜர்னல் என்ட்ரிஸ் நீங்க வந்து எப்படி வேணா பண்ணலாம் கண்ணா. சில பேர் லெஜர் அக்கவுண்ட் பண்ணி அப்புறம் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து பண்ணுவாங்க. நான்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுவேன். லெஜர் என்ட்ரிஸ் போட்டுட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் பண்ணுவேன். ஒரு கட கட கடன்னு முடிக்கிறதுக்காக. சில பேர் ஜர்னல் என்ட்ரிஸ் பண்ணி லெஜர் என்ட்ரிஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பேங்க்ல மர்ச்சன்ட் அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மார்ச் 31st 2023ல 2,20,000 2,20,000 பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 2,20,000. அடுத்த வருஷத்துல வந்து பேங்க்குக்கு எவ்வளவு கிடைக்கிறது? 1,60,000 கிடைச்சிடுது. திஸ் பிளஸ் திஸ். இது ஸோ இந்த 55,000ன்றது பேட் டெட்ஸ். பிரின்சிபல் 50,000ன்றது பேட் டெட் ஸ்ட்ரீட்டா எடுத்துக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மூவ் பண்ணோம். ரிமைனிங் பேங்க் எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா 1,65,000 அவ்வளவுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல 20,000 ஃபர்ஸ்ட் இட்ஸ் டியூ அமௌண்ட். அப்புறம் மர்ச்சன்ட் வந்து கொடுத்தது வந்து 5,000. அதுல வந்து சாரி மர்ச்சன்ட் வந்து கொடுத்தது வந்து 15,000, அதனால பிஎன்எல்க்கு போறது. பேட் டெட்ஸா ட்ரீட் ஆகிறது வந்து 5,000. ஸோ அதுதான் இதோட என்ட்ரி. ஸோ அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் மர்ச்சன்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 20,000 ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட்
டு மர்ச்சன்ட் அக்கௌண்ட் வந்து 55,000. அப்புறம் மூணாவது என்ட்ரி வந்து ஆம், இந்த கேஷ் அக்கௌண்ட் அவன் ரிசீவ் பண்றான் இல்லையா 1,65,000 மர்ச்சன்ட் வந்து இது. ரிமைனிங் இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 15,000 ரூபாய். புரிஞ்சுதா அது? இன்னும் டவுட்டா இருக்கா? திருப்பி சொல்லட்டுமா? மித்ரா புரியுதா? ஒரு டிப்பிக்கலா ஒரு பேங்க் லோன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க கண்ணா. இன்ட்ரெஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல அந்த பேங்க் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்றது தான் இதோட லாஜிக், இதோட சம்மோடது. சிவா ஓகேவா? சிவா புரியுதா சிவா? நீங்க ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, பட் ஜஸ்ட் வேல்யூடிஷன் கேட்குறேன். கீர்த்தனா உங்களுக்குண்ணா, நந்தனா, மித்ரா, சிவா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? குட் குட். illustration 2 from the fall இந்த சம் புரிஞ்சிடுச்சா? இந்த சம் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம் ஆக்சுவலா நீங்க லைட்டா அப்படியே யோசிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். மித்ராக்கு டவுட் இருக்கா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? இதுவா? இல்லடா, இந்த மாடியூல பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்குங்கண்ணா. இந்த illustration 2 புரியுறதான்னு கேக்குறேன். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே, போட்டு பார்த்துட்டு டவுட்னா கேளுங்க. கீர்த்தனா, நந்தனாக்கு எதுல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அதாவது ஸ்டார்டிங்ல பேங்க்குக்கு வந்து வர வேண்டியது, ஓகேவா, பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து 33,45,000. சரியா? ரொம்ப லேமேன் லாங்குவேஜ்ல சொல்றேன் என்ன. அதுக்கப்புறம் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் வந்து சப்சிக்வெண்ட்லி பெய்ட் பை கிளைம்ஸ் அண்ட் பேங்க் ஆன் டு ஹேட் டு ஆனர் த ரெஸ்ட். அப்படின்னா என்னன்னா 30 லேக்ஸை வந்து பேங்க் இவங்க பே பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க் வந்து இன்னும் ஹானர் பண்ணாம வச்சிருக்காங்க 30 லேக்ஸ். இப்போ வந்து அவங்க சொல்ற ஒரு மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 2, 4, 6, 7 கிளைண்ட் இருக்காங்கடா. 7 கிளைண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு செக் கொடுத்துட்றாங்க. ஆனால் பேங்க் இன்னும் வந்து ஹானர் பண்ணாமல் வச்சுருக்காங்க செக்கை. சிலது வந்து பேங்க்கு கிட்ட கொடுத்த உடனே பேங்க்கும் உடனே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இயர் எண்டில், ஓகேவா, இயர் எண்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பெண்டிங்காக இருக்கு, இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 3,345 இன் தௌசண்ட்ஸ் சொல்கிறேன். 3,345 ஆல்ரெடி செட்டில் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 3,000 செட்டில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு ஒரு கிளைண்ட்டாக எடுத்துக்கோங்க. 15 லட்சம் ரூபாய் இந்த கிளைண்ட் வந்து கொடுத்துட்டாரு, பேங்க் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்போ பேங்க்குக்கு அந்த பேமெண்ட் வந்துருமா? அப்போ டூ கான்ஸ்டுவன்ஸ் லைபிலிட்டி அந்த 15 lakhs 1,500 வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து a scrutiny of the acceptance register revealed the following. இப்போ 345 the two constituents liabilities for acceptance guarantees etc honored by bank 33.45 lakhs less 30 lakhs. இது 33.45 lakhsல 30 lakhsனா என்ன அர்த்தம்னா இந்த டோட்டல் 3,345ல 3,000ல வந்து 3,000 பெண்டிங்காக இருந்தது. 345 அதையும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதோட டோட்டல் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 3,345, ஆல்ரெடி வந்து பெய்ட் ஆஃப் வந்து 3,000. அதுக்கப்புறம் வந்து ஹானர் பண்ணியிருக்கிறது பேங்க் வந்து ஒரு 1,500. பார்ட்டி பே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆனால் பேங்க் இன்னும் ஹானர் பண்ணோம், அதுவும் பேமெண்ட் உள்ள வந்துருச்சு பேங்க் உள்ள. அப்புறம் 7,000 பெய்டு பார்ட்டி ஃபெயில் டு பேர் பேங்க் ஆட் டு ஹானர் ஆன் 30/11/2023. ஸோ இது என்ன அப்படின்னா பேங்க் வந்து ஹானர் பண்ணல இன்னும். 7,50,000ல வந்து பார்ட்டி ஃபெயில் டு பே அண்ட் பேங்க் ஹேட் டு ஹானர்.
7,50,000 ஒரு நிமிஷம் கண்ணா. ஆமா 7,50,000ல வந்து பே ஆமா இது வந்து பார்ட்டி பே பண்ணல. ஓகேவா? அதனால இது லிஸ்ட்ல வரவே வராது. 12 lakhs நாட் சாட்டிஸ்ஃபைடு இதுவும் வந்து லிஸ்ட்ல வராது. 7,50,000 நாட் சாட்டிஸ்ஃபைடு, 4,05,000 நாட் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எதெல்லாம் த்ரூ ஆயிருக்குன்னா 3,355,45 வந்து நாட் எட் சாட்டிஸ்ஃபைடு ஓப்பனிங். அதுல வந்து 3,000 lakhs த்ரூ ஆயிடுச்சு. டு கான்ஸ்டுவன்ஸ் liabilities for acceptance guarantees honored by the bank 33.45ல 30 lakhs த்ரூ ஆயிடுத்து. அப்போ 345 lakhs அது. அப்புறம் ஒரு 1,500, அப்புறம் ஒரு 1,800. ஒரே நிமிஷம் சிவா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கு. கேளுங்க சிவா. ம். ம். இல்ல சிவா, அதான் நானுமே இப்ப யோசிக்கிறேன். எனக்கு அது என்னமோ பார்ட்லின்னு தான் வரும்னு தோணுது. உங்க புக்லயும் பார்ட்டி தான் இருக்கா? இல்ல அது பார்ட்லின்னு மாத்திக்கோங்களேன். ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம். ஸோ இந்த பார்ட்லி ஃபெயில்டோ, பார்ட்லி இதை மாத்திக்கோங்க. ஸோ ஆல் பே ஓப்பனிங் பேலன்ஸ் வில் கம் ஹியர், த டியூ அமௌண்ட் வில் கம் ஹியர், த பேமெண்ட் வில் கம் ஹியர், அண்ட் கீழே இருக்கிறது வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன்றது இன்னும் drawee is yet to make the payment to the bank and bank is yet to get the bills of அந்த டிஸ்கவுண்டடுக்கான பேமெண்ட் ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? illustration 3, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு முக்கியமான பேங்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா டிஸ்கவுண்ட் பண்றது கஸ்டமர் பில்ல. Bill is discounted by the bank. So bills discounted and purchased account should be debited with full amount and customer's credit account is credited for such discounting by the bank with net amount. In this way, the total amount of discount so earned. See, bank பொறுத்த வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் புடிச்சுன்னு தானே கொடுக்குறாங்கல்ல ட்ராயருக்கு, அது பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்கம். அதனால it is credited to interest and discount account. Discount is calculated from the period of discounting the bill to the date of maturity of the bill. ஓகேவா? This is usual transactions which are recorded on the books of accounts for discounting of the bill. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்திருப்பீங்க ஸ்டேஜ் 1ல. கரெக்டா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இந்த சென்டென்ஸ் வரைக்கும்? ஓகே. இப்ப பாருங்க, இங்க இருந்து தான் நம்ம இப்போ நம்மளோட இது வரும். If the entire amount of discount is received during the period, entire amount of discount வந்து ரிசீவ் ஆயிருக்கு இந்த பீரியட்லனா no further adjustment is required. இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஃபுல்லாவே ரிசீவ் ஆயிருக்கு டியூரிங் த பீரியட்னா ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரெக்வயர்ட் இல்ல. ஓகே, இன் ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன் ஹவவர் த பில் வந்து மே நாட் மெச்சூர் ஃபார் பேமெண்ட். ரியாலிட்டி என்ன தெரியுமா? கொடுக்கணும், செய்யணும், நல்லவனா இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே சொல்றது தான். பட் ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா கரெக்டா பில்ல டிராயர் சொல்லுவான், டிராயி ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமரு, எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ரொம்ப வருஷம் தெரியும், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கதைலாம் சொல்லுவான். ஆனா ஸ்டிப்புலேட்டட் டேட்ல அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வந்திருக்குன்னா வந்திருக்காது. the bill may not mature for the payment during the accounting period. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா adjustment is required for discounting those bills which are related to next accounting periods. ஓகேவா? the journal entry for the adjustment goes like this: interest and discount
அக்கவுண்ட் டெபிட் டு ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட். என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்ல இதுல கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 15/10/2023 டேட் ஆஃப் பில். பீரியட் வந்து 5 months. ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் 8%, 50,000. இப்போ பில் எப்படி இது பண்ணுவாங்கன்னா 18 15 மாசம். சிவா நீங்க சொல்லுங்க சிவா, 15 மாசம் 5 மாசம் கால்குலேட் பண்ணுங்களேன். 10வது மாசத்துல இருந்து 15 10 15 10ல இருந்து பிளஸ் 3 will give you 18 3, கரெக்டா? பிளஸ் 3 days of grace, கரெக்டா சிவா? ஏதாவது டவுட் இருக்கா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, 15/10/2023 5 மாசத்துக்கு டேஸ் ஆஃப் கிரேஸ் 3 போச்சுன்னா 18ஆம் தேதி டியூ டேட் அந்த பில்லுக்கு. ஓகேவா? அப்போ 8% ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. அப்போ இந்த 50,000 இன்டு 8 இன்டு எவ்வளவு டேஸ் வருது? மொத்தமா December 31st 2023. Show the journal entries for the adjustment. Third December 2023 வரைக்கும் தான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படியா? இப்ப எப்படி கேக்குறது? இப்ப பெட்டரா? நான் ஒண்ணுமே ஷேக் கூட பண்ணல. ஓகே ரைட். இப்போ இந்த 78 நாள் எப்படி கால்குலேஷன்? அப்ப வந்து டிசம்பர்ல இருந்துன்னா ஜான்வரி 31 நாள். இப்ப 2023னா 2024 என்னது லீப் இயரா? கரெக்டா? அப்போ 29 நாள் வருமா லீப் இயர்னா 2024னா போன வருஷம். அப்புறம் அதுல இருந்து ஒரு 18 நாள். அப்பனா 31 பிளஸ் 29 பிளஸ் 18 வந்து 78 நாள். 8%. 852 டிஸ்கவுண்ட் வந்து 852.46. So 50,000 into 8% into 78 by 366 will give you 852.46. இதான் bills discountedல rebate calculation. புரியுதா? அதே மாதிரி பாருங்களேன். 10/11/2023 4 months அப்படின்னா என்ன வரும்? 10/11 அப்புறம் 10/12 10/1 10/2 10/3 பிளஸ் ஒரு 3 நாள் 13/3/2024. அதே மாதிரி கால்குலேஷன் ஜான்வரியில 31 நாள், பிப்ரவரியில 29 நாள், மார்ச்ல 13 நாள் 73. ஸோ அதே மாதிரி 30,000 இன்டூ 0.07 இன்டூ 73 by 366. 63க்கு நீங்க போட்டு பாருங்களேன் 4 பேரும் கரெக்டா வருதா பாருங்க. 28/3/2024 25/11ல இருந்து 28/3/2024. புரியுதா? 3 நாள் 28/3. ஸோ ஜான்வரியில ஒரு 31, பிப்ரவரியில 29, அப்புறம் ஒரு 28. ஸோ 88 நாள். அதே தான் 40,000 into 0.07 into 88 by 366, which will give you 673.22. இது நீங்க போட்டு பாருங்க. 20 12 60,000 3 months வருதா பாருங்க. நாலு பேர் போட்டு பாருங்க. வருதா? சூப்பர் சிவா. மித்ரா வருதா மித்ரா? ம். கீர்த்தனா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க.
அதாவது அ இந்த அன்எக்ஸ்பெக்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம் சிவா நம்ப. அதாவது அ எப்படி சொல்லணும்னா, இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடே வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ற கான்செப்ட் சிவா. ப்ரொவிஷன் எதுக்கு சிவா கிரியேட் பண்றோம்? நம்மளுக்கு வந்து பேட் டெட்ஸ் வந்துருமோ வந்துராதோ அப்படின்றதுனால தான் பண்றோம். இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ப்ரொவிஷன் மாதிரி தான். அதாவது ஒரு ம், ம். ஆ ஆ கரெக்ட் கரெக்ட். அப்ப குடுக்கறது இல்ல. இப்ப இதுல பேமெண்ட் பண்ணல சிவா. இப்ப அவங்க see there are few bills which are yet to be matured இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த பீப்பிளுக்குலாம் நம்ம ரிபேட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த அமௌண்ட்டுக்கான இத வந்து இவங்க பார்க் பண்ணி மூவ் பண்றாங்க அடுத்த வருஷத்துக்கு. அடுத்த வருஷத்துக்கு மூவ் பண்றாங்க. அப்ப வந்து அது என்ன ஆயின்றதுன்னா, அந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து ப்ரொவிஷன் மாரி கிரியேட் ஆகுது. புரியலையா உங்களுக்கு? நீங்க அதாவது ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் எது குடுக்குறாங்கன்னா, அவங்க கரெக்ட்டா டைமுக்கு பே பண்ணும்போது ரிபேட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் குடுக்குறாங்க சிவா. பட் இந்த ரிபேட் இந்த ப்ரொவிஷன் ஃபார் இந்த ஜர்னல் என்ட்ரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் த அன்எக்ஸ்பெக்ட் டிஸ்கவுண்ட் ரெக்வயர்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அந்த டிஸ்கவுண்ட்ட நான் இன்னும் குடுக்கல. அதுக்கு நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்றேன். அதாவது பில் வந்து குடுக்கறது, கிரியேட் பண்றது. இப்ப பில் வந்து மெச்சூர் ஆகலல்ல. அதுக்கு நான் வந்து ஐ அம் ட்ரைங் டு கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஒன்ஸ் த அதாவது ஒன்ஸ் தட் அவங்க கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைக் இந்த இந்த ப்ரொவிஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொவிஷன் 3169.12 வந்து ரிவர்ஸ் ஆயிடும் சிவா. அந்த மாதிரி இங்க பாருங்களேன். Bills may not mature for the period during the account year. Thus, adjustment is required for discounting of those bills which are related to next accounting periods. இந்த அக்கவுண்டிங் பீரியட்ல இவங்க பே பண்ணலையா? அப்ப நான் அந்த ரிபேட்டுக்கான பில்ஸ் டிஸ்கவுண்டடான ப்ரொவிஷனை அடுத்த வருஷத்துக்கு நான் எடுத்துட்டு போறேன். மூவ் பண்ணி எடுத்துட்டு போறேன். அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் டிஸ்கவுண்ட் ரெக்வயர்ட் அட் எண்ட் ஆஃப் த இயர். ஓகேவா? ஸோ அப்படியா? ஓஹோ. ஓகே ஓகே. அப்படியா? ஓ! உங்களுக்கு இதெல்லாம் வருதா சிவா இப்போ? சூப்பர். ஏய் சூப்பர் சிவா. அப்போ நீங்க படிக்கிறதும் அப்படியே அலைன் ஆகுதுன்னா? ஸோ செமஸ்டருக்கு ஒரு வாட்டி படிப்பீங்க. இதுக்கும் ஒரு வாட்டி படிப்பீங்க. சூப்பர் கண்ணா. வெரி குட். ஸோ அப்படியா? வெரி குட். நான் இது முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஃபுல் ஃபார்மேட். ஆனா கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப ஈஸிண்ணா. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்லி தரேன். இப்போ illustration 4 on 31st March 2022 Victory Bank Limited had a balance of 18 crores. ஓகே. இன் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கவுண்ட்ல 18 crores இருக்கு. டியூரிங் த இயர் ended 31st March விக்டரி பேங்க் லிமிடெட் டிஸ்கவுண்டட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 8,000 crore டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிராயருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 18%. ஆவரேஜ் பீரியட் ஆஃப் டிஸ்கவுண்ட் பீயிங் 73 நாள். ஆஃப் தீஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 1,200 crore were due for realization from the acceptor or the customers. அப்படின்னா ஆஃப்டர் 31st மார்ச் 1200 crores வந்து were due for realization. ரியலைசேஷன் டியூ எவ்வளோ? 1200. எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 8000 ஆயிருக்கு. ஓகேவா?
இந்த 2 சென்டென்ஸ் புரியுறதா? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன். கொஸ்டின் புரிஞ்சுது. கீர்த்தனா புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? நான் இப்ப சொன்ன வரைக்கும். நந்தனா, மித்ரா, யாருக்கு நந்தனாக்கு புரியலையா? நந்தனா, டிஸ்கவுண்டிங் வந்து 800 கோடினா க்ரோர்னா என்ன அர்த்தம்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேஜ் 1ல படிச்சிருப்பீங்கல்ல கண்ணா? பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, டிராயர் வந்து அப்பா எனக்கு லிக்விடிட்டி கிரன்ச் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வேணும். என்னோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ் வச்சு இந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸ்லாம் ப்ராமிசரி நோட்லாம் வச்சு எனக்கு கொஞ்சம் பைசா கொடு. என்னோட டிராயி அதாவது என்னோட டெட்டார் தான் ஆக்சுவலா டிராயின்னு சொல்றாங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல. என்னோட டிராயி உனக்கு ஸ்டிப்புலேட்டட் டேட்ல கரெக்டா அந்த டியூ டேட்ல உனக்கு பேமெண்ட் பண்ணிடுவான். எனக்கு கொஞ்சம் நீ அமௌண்ட்டா குடு. 800 crore கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் பண்ற அமௌண்ட்டை குடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் என்ன பண்ணும், நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஹெல்ப் பண்றதுனால ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பெர்சன்டேஜ் வச்சுண்டு அவன் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துரும். அப்ப பேங்க்குக்கு எவ்வளவு அமௌண்ட் வரணும் நந்தனா? 8000 crores பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? வரணுமா? ஆனா இந்த சம்மில் 8000 crores-யும் இன்க்ளூட் பண்ணியே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. புரியுதா? டிஸ்கவுண்ட். ஸோ இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா இப்போ குடுத்துட்டாங்களா? ரைட்டு. இப்ப அடுத்தது வந்து என்ன மெயினான விஷயம்னா, எப்பவுமே என்ன நடக்கும்? பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மாரி. எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும். நெறைய பையர்ஸ் இருக்காங்க. நெறைய செல்லர்ஸ்க்கா இருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கணும்னு எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறோம்ல. அப்படி பெர்ஃபெக்ட் காம்படிஷன். ஆனா என்ன நடக்கும்? கரெக்ட்டா அன்னைக்கு டியூ டேட்ல பேங்க்குக்கு பைசா வரல. எவ்வளோ வரல? டியூ டேட்டுக்கு அப்புறம் பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா 1200 crore வரல. யார்கிட்டேருந்து வரல? டிராயர் குடுத்துருவான்னு சொல்ற டிராயி கிட்டேருந்து பேங்க்குக்கு வரல. கொஸ்டின் புரியுதா? இதுதான் ரியலைசேஷன் டியூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அக்கவுண்டிங் டெர்மினாலஜி. லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நீங்க தான் பேங்க்கு 800 கோடி கீர்த்தனாவை நம்பி கொடுத்துருக்கீங்க. கீர்த்தனாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா மித்ரா வந்து சொன்னாங்க, மித்ரா தான் டிராயி சரியா? 800 கோடி கொடுத்துருவேன் மித்ரா சொன்னாங்க. ஆனா மித்ரா உங்களுக்கு வந்து கொடுக்கல. சரியா? ஆனா கீர்த்தனா என்ன சொன்னாங்க? மித்ரா குடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மித்ரா வந்து கிட்டத்தட்ட 8000 மைனஸ் 1200 இவ்வளவுதான் செட்டில் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. 6200 800 தான் நந்தனாக்கு செட்டில் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ரிமைனிங் எவ்வளவு செட்டில் பண்ணோம்? 1200 கோடி செட்டில் பண்ண. இப்ப புரியுதா கொஸ்டின்? Bills of exchange were due for realization. Average period outstanding after 31st March being 36.5 days. Sorry, 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 sorry. ஆமா. 36.5 days. Victory Bank Limited asking you to pass journal entries and show the ledger accounts. So first step என்ன? Discount calculate பண்ணணும். Discount எப்படி calculate பண்ணுவோம் நம்ம? Any idea? கரெக்டா சொல்றீங்க சிவா. இங்க போடுறேன் கால்குலேஷன் பாருங்க. வெரி குட் சிவா. மொத்தமா 8000 இன்டூ 18% 0.18 இன்டூ 73 டிஸ்கவுண்டட் பீரியட் இட் பை 365. 288 ரூபா டிஸ்கவுண்ட் சரியா? நெட் அமௌண்ட் எவ்வளோ கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கான்? 8000 மைனஸ் 258. ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் என்ன? 1200க்கு 21.6. இது புரியுறதா? இது யாருக்கா டவுட் இருக்கா? டிஸ்கவுண்ட். அப்போ ஓப்பனிங் எவ்வளோ இருக்கு? 18 crores. நியூ டிஸ்கவுண்ட் சேர்த்தா எவ்வளோ?
288 அப்ப 3.6 ரிபேட் எவ்வளோ போகும் எவ்வளோ 21.6 இதுதான் P&L அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ நான் உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் வந்து 18 ஓகேவா ஓப்பனிங் இது ஹேட் அ பேலன்ஸ்னு சொல்றோம் இல்லையா 31st மார்ச் இது ஓப்பனிங் பேலன்ஸ். பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட் கிளைண்ட்டுக்கு வந்து இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 7712 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் எவ்வளோ அதுக்கு 888 ரூபாய் ஓகேவா. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் எவ்வளோ இதான் ப்ரொவிஷன். இந்த என்ட்ரி தான் சிவா இங்க புரியுதா சிவா. போன சம்ல இந்த இதை தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இந்த சம்ல இது 21.6ன்றது இது கண்டுபிடிக்கிறோம். அதாவது எனக்கு எது வந்து ரியலைசேஷன் ஆகலையோ அதுக்கான அமௌண்ட்டுக்கு நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால தான் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸை வந்து டெபிட் பண்ணிட்டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடை வந்து நான் கிரெடிட் பண்றேன். ஐ எம் கிரியேட்டிங் அ ப்ரொவிஷன் ஆன் இட் ஓகேவா. ஸோ ஸோ ப்ரொவிஷன் இஸ் ஆக்சுவலி கிரெடிட் பேலன்ஸ் கரெக்டா. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். இந்த கான்டெக்ட் இதுல சொல்றேன் ஓகேவா. ஸோ கிரியேட் பண்ணிடுறோமா லயபிலிட்டி கிரியேட் பண்ணிடுறோமா. ஸோ 21.60 அப்புறம் என்ன பண்றோம் பிஎன்எல்க்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகிறது 284.4 இந்த அமௌண்ட் தான் பிஎன்எல்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ரீசன் பீயிங் இதுதான் அமௌண்ட் ஆஃப் தி பெனிஃபிட் ஃபார் த இயர் ஓகே ஃப்ரம் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்எல் டிரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட் எதுனா 284. அது எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் அந்த டிஸ்கவுண்ட் மைனஸ் என்னோட 21.6 இதுதான் பே பண்ணலையே இல்ல இது அமௌண்ட் தான் 284.4 இந்த அமௌண்ட் தான் 2 பிஎன்எல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். புரிஞ்சுதா. 31st March 2023 சொல்லுங்க கண்ணா. ஒரு நிமிஷம். டிஸ்கவுண்ட் பேங்க்குக்கு இன்கம் கண்ணா. இல்ல இல்ல சிவா இப்ப நீங்க ஆ, நீங்க எனக்கு 100 ரூபாய் நீங்க தான் சிவா பேங்க் நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றேன். நீ சொல்ற நான் உனக்கு 100 ரூபாய்னால எனக்கு என்ன பெனிஃபிட். நான் அந்த 100 ரூபாயில கொடுக்க மாட்டேன் 85 ரூபாய் கொடுத்துட்டு 15 ரூபாய் எனக்காக வச்சுப்பேன்னு சொல்றேன் பேங்க். நான் நீங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுனால நீங்க அதுல இருந்து பெனிஃபிட் பாப்பணும்ல 15 ரூபாய் நீங்க வச்சுட்டுருவீங்க உங்களுக்கு இன்கம். புரியுதா சிவா. எங்க சிவா சாரி. சிவா இது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ்ன்றது உங்களோட இன்கம் சிவா. இது வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் டியூ ஃபார் த இயர். அதாவது பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புக்ஸ் ஆஃப் பேங்க்ல பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட்ன்றது அசெட் கிரியேட் ஆகுறது. இட்ஸ் அசெட் கிரியேட்டட். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து இன்கம் கிளைண்ட்டுக்கு வந்து 7712ன்றது டியூ என்ட்ரி நான் கொடுக்கறது. சார் டியூ என்ட்ரி இப்போ நீங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் காமிக்கிறேன் நிமிஷம். ரிசீவ் பண்ணல ஆமா வேண்டிய அமௌண்ட் ஆமா 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 கரெக்ட் டியூ என்ட்ரினா ரிசீவ் பண்ண வேண்டியது. ஆ
இது நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல எங்கேயுமே பேங்க் என்ட்ரியே வராது சிவா. எல்லாம் அந்த இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அந்த பார்ட் ஆஃப் இட். ஒரு நிமிஷம் இருங்க. அதான் பாக்குறேன். அதான் பாக்குறேன் கண்ணா, ஒரு நிமிஷம். ரிபேட் வச்சு சம்ஸ் வருது, ஆனா அந்த புக்ஸ் ஆஃப் பேங்க்ல எப்படி? ஒரு நிமிஷம். சிவா 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 புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க சிவா, இது இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்றோமா? கரெக்டா? பெக்ஸுக்கு பாருங்களேன், பேங்க் ரிபேட் டு பில்ஸ் ரிசீவல் பண்றோம். இந்த புக்ஸ் ஆஃப் பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த பில்ஸ் ரிசீவல்னு போட மாட்டாங்க. பேங்க் பில்ஸ் டிஸ்கவுண்டட் டு கிளைண்ட் டு ரிபேட். புரியுதா? இதோட உல்டா என்ட்ரி. யாருக்கு புரியுதுப்பா நான் சொல்றது? நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம வந்து பேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல எங்கேயுமே என்ட்ரி போட்டது இல்ல. ரிபேட் கான்செப்ட்ல போட்டிருக்கோம், அந்த டிராயர் அக்கவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டிருப்போம், டிராயி பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டிருப்போம். இது டிராயர் அக்கவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த என்ட்ரியா, இது டியூ என்ட்ரியா. சோ இது அப்படியே உல்டா பாருங்களேன். பில்ஸ் ரிசீவல் டிராயரோட பெர்ஸ்பெக்டிவ்ல, பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது பில்ஸ் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்டட். சரியா? பேங்க் வந்து நம்ம டெபிட் பண்ணிருக்கோமா, இங்க கிளைண்ட் கிரெடிட். ரிபேட் இங்க டெபிட், இங்க வந்து கிரெடிட். புரியுதா? ஆ ரிவர்ஸ் என்ட்ரி ஆஃப் டிராயர் அக்கவுண்ட். இது இன்னும் யாருக்கு புரியல? மித்ரா, நந்தனா, கீர்த்தனா புரிஞ்சுதா? புரியலையா? இன்னைக்கு அப்படியே அமைதியா இருக்கு, அப்படியே கிளாஸ் கன்ஃபியூஷனா இருக்கா? எனக்கு இது மட்டும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணி போட்டு பார்த்து சொல்றீங்களாடா? கார்ப்பரேட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஓவரலா நீங்களா சூப்பரா பண்ணிடுவீங்களா? எனக்கு பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் வந்து எப்படின்னா ஸ்லோவா தான் வண்டி போகும். ஏன்னா இல்ல ஒரு ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஒரு மாடல்ல இருக்கு. இது ஒரு மாடலா, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், அந்த மாதிரி இருக்கு. சி அட்லீஸ்ட் இந்த மாடலுக்காவது ஒரு 2 சம் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் இது ஒரு மாடல், அந்த மாதிரி இருக்கு செல்லம். கொஞ்சம் இதை மட்டும் ப்ரையாரிட்டிஸ் பண்ணு. எனக்கு ஏன்னா இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், 7 மார்க்ஸ் அப்படியே இது புக் சம் தான் வருதுடா, இது ஷுவரா 7 மார்க்ஸ் விட்டு போயிடும். சரியா? போட்டு பாருங்க. ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி கூட ஒரு வாட்டி எடுக்கிறேன். ஓகே. ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படியே உங்களுக்கு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுக்கணும்னாலும் சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். டைப் 3 ப்ராப்ளம் கொஞ்சம் இதை இன்னைக்கே முடிஞ்சாலும் மற்றது கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஹோம்ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் போட்டுருங்க. சரியா? நெக்ஸ்ட் செக்யூர்ட். ஓகே செல்லம். செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் அட்வான்சஸ். சி லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து லோன்ஸ் கொடுக்கறது இல்லையா, ஏதோ ஒரு பேசிஸ்ல, செக்யூரிட்டி பேசிஸ்ல. இட் இஸ் கால்ட் அ செக்யூர்ட் அட்வான்ஸ். See ஒரு அட்வான்ஸ் வந்து இஸ் granted by a bank to its customer. ஒரு செக்யூரிட்டி இல்லாமே கொடுக்கறது வந்து அன்செக்யூர்ட் அட்வான்சஸ். கரெக்டா? இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த சம்ம வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். the books of the bank வந்து லோன் வந்து 5 lakhs, advanced on 31/12, interest வந்து 16% per annum compounded quarterly. ஓகேவா? லோன் வந்து 5 லட்சம், அட்வான்ஸ்ட் ஆன் 31/12/2021. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இப்போ ஒரு சின்னதா வச்சுக்கோங்கடா, நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, ஐஏஎம்ல எம்பிஏ கிடைச்சிருது உங்களுக்கு. ஓகே, நீங்க வாங்குறீங்க 5 லட்சம் வாங்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 16% காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னு சொல்றாங்க. த செக்யூரிட்டி ஆஃப் தி லோன் வந்து உங்களோட செக்யூரிட்டிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி ரிலையன்ஸ்ல 7,000 ஷேர் போட்டு வச்சிருக்கீங்கடா. சரியா? 100 ரூபாய்க்கு வாங்கி 7,000 ஷேர் போட்டு இருக்கேன். அன்னைக்கு நீங்க லோன் சப்மிட் பண்ண அன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 90 ரூபாய். கனெக்ட் பண்ண முடியுதா நான் சொல்றத? இப்போ புரியுதா? ஷேர்ன்றதே நீங்க இப்படி வச்சுக்கோங்கடா,
உங்களுக்கு வந்து ஒரு பங்களோ இருக்கு. பிரேக் ஆகுதா? இப்ப எப்படி இருக்கு? ஆ பங்களோ லோவா லோவா கேக்குதா? ஓ! சரி. நான் ஒரு நிமிஷம். வயர்ல கரெக்ட்டா தான் அப்படியே அதாவது இன்னைக்கு நான் எப்படின்னா, அப்படியே அந்த ஒரு இடத்துலயே உட்காந்துக்கிறேன். எங்கேயாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமோன்ட்டு. ஆ செக்யூரிட்டி ஃபார் த லோன் வந்து உங்களோட பங்களோன்னு வச்சுக்கோங்களேன். 7000 ஷேர்ஸ் விட்டுருக்கோம் உங்களோட பங்களோ. ஆ பங்களோட விலை வந்து 7000 இன்டூ 90. சரியா? அவங்க சொல்றது. ஆனா, நீங்க அந்த பங்களோ வாங்கும்போது அதோட விலை எவ்வளோன்னா 7000 இன்டூ 100. இதுதான் சம்பளம் குடுத்துருக்கான். சி ரீபேமெண்ட்ன்றது 31/3/2023 வரைக்கும் இல்ல. திடீர்னு 31/3/2023 அன்னைக்கு உங்களோட பங்களோட விலை என்ன ஆயிடுறதுன்னா 7000 இன்டூ 80 மாறிடுது. 5,60,000 மாறிடுது. அவன் என்ன சொல்றான், இப்போ இந்த லோனை நீ செக்யூர்டுன்னு சொல்லுவியா அன்செக்யூர்டுன்னு சொல்லுவியான்னு கேக்குறான். ஆனா உங்களோட லோனோட வேல்யூ என்ன? 5,00,000. புரியுதா? இதுதான் கேக்குறான். 5,00,000க்கு லோன் குடுத்துட்டப்பா. ஆனா நீ குடுத்துருக்கிற செக்யூரிட்டி வேல்யூ என்னமோ கம்மியாயிட்டே இருக்கே. அப்ப நீ இத செக்யூர்ட் லோனுன்னு சொல்லுவியா அன்செக்யூர்ட் லோனுன்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு கேக்குறான். கொஸ்டின் புரியுதா? செல்லமா கொஸ்டின் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா. கொஸ்டின் புரிஞ்சாலே நம்மளுக்கு பாதி ஆன்சர் பக்கத்துலயே வந்துரும். ஓகே. இப்போ ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பேலன்ஸ் ஆஃப் லோன் எவ்வளோ? 5,00,000. ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் 1,08,326. அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் 31/3/2022 இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வருது இதுல? 5 lakhsல 16%. ஓகே. அதுல காம்பவுண்டட் குவார்டர்லினால டிவைடட் பை 4 போட்டா 20,000. சரியா? 20,000. இப்போ காம்பவுண்டட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் 5 lakhs இருக்குமா? அப்போ 20,000 ரூபாய் போட்டா 5,20,000. அடுத்தது 3 மாசம். சோ என்ன ஆகும்? 5,20,000 into 16 into 3/12. 20,800. ஸோ இதுலேருந்து இது ஆட் பண்ணா 5,40,800. திருப்பி 3 மாசம் பேலன்சிங் ஃபிகர்லேருந்து 16 in 3/12 2160. அப்போ 5,62,432. திருப்பி 3 மாசம் திருப்பி இந்த கால்குலேஷன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த அமௌண்ட். அடுத்து திருப்பி 31/3 3 மாசம். அப்ப இதுலேருந்து பண்ணீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 1,08,326 ரூபாய். இது அவுட்ஸ்டாண்டிங். சரியா? ஏன்னா ரீபேமெண்ட்டே நான் பண்ணல. அப்ப நான் மொத்தமா இப்ப எவ்வளவு ரீபே பண்ணணும்? 6,0326 ரூபாய். ஆனா வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி அட் த டேட் எவ்வளவு இருக்கு எனக்கு? 5,60,60,000 ரூபாய். அப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? 48,326. இப்ப செக்யூரிட்டி எவ்வளோ இருக்கு எனக்கு? 5,60,000 வேல்யூவேஷன் ஆஃப் வரைக்கும் 5,60,000 வரைக்கும் எனக்கு செக்யூரிட்டி வந்து வேல்யூ மேட்ச் ஆகுது. அதனால அது செக்யூர்டு. ரிமைனிங் இருக்குல்ல கண்ணா, ரிமைனிங் அமௌண்ட் 48,326 இதுல மைனஸ் பண்ணா அது பிகம்ஸ் அன்செக்யூர்ட். புரியுதா? புரியுதா? இது வந்து ஆக்சுவலா வந்து இப்ப எம்பிஏ எந்த கோர்சஸ் போனாலும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி வச்சு தான் பேங்க் லோன் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஆஃப் கால்குலேஷன் இதுக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இதுல என்ன ட்விஸ்ட்னா காம்பவுண்டட் குவார்டர்லி அது ஒரு விஷயம். இன்னொன்னு 31/3/2023 அன்னைக்கு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிக்ளைன் டு ₹80 per share. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோன் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டுமே பண்ணல. ஆனா என்னோட செக்யூரிட்டி வேல்யூ மட்டும் கம்மி. பேங்க் வந்து பயந்துடுறான். அப்போ கம்பெனி இவன் ட்ரில் டவுன் ஆறான். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஏன் பயப்படுற? பயப்படாத. அவனோட வேல்யூவேஷன் 31/3/2023 வேல்யூ மட்டும் செக்யூர்டுன்னு கிளாசிஃபை பண்ண. ரிமைனிங் அவனோட டியூவை வந்து அன்செக்யூர்டுன்னு கிளாசிஃபை பண்ண. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே.
ஆஸ் பர் ஷெட்யூல் 9. சரியா? இந்த ஹோம்ஒர்க் போடுறீங்களா இத? இல்லஸ்ட்ரேஷன் 1 to 3 4 5 வரைக்கும் ஹோம்ஒர்க். சிக்ஸ்த் சம் ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. செவன்த்தும் ஈஸி. ஆ ஆமா. 3 மாசத்துக்கு கண்ணா. இப்ப குவார்டர் என்ன? ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன? ஜான் ஃபெப் மார்ச். அடுத்த குவார்டர் என்ன? ஏப்ரல் மே ஜூன். அடுத்த குவார்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். அடுத்த குவார்டர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அதான் காம்பவுண்டட் குவார்டர்லி. காம்பவுண்டட் குவார்டர்லி ஒண்ணு. காம்பவுண்டட் குவார்டர்லினா என்ன அர்த்தம்னா, அந்த எண்டு 3 மாசம் முடிஞ்ச உடனே இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ்ல நீங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு அர்த்தம். காம்பவுண்டட்னா அப்படி பேலன்ஸ்லேருந்து கால்குலேட் ஆகும். வெறும் குவார்டர்லினா நீங்க சும்மா 20,000 20,000 இருக்கும். ஓகேவா? காம்பவுண்டட்னா இந்த பேலன்ஸ்லேருந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். அடுத்த குவார்டர் பேலன்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணணும். அதான் காம்பவுண்டட் குவார்டர்லி. புரியுதா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, சிவா போட்டு பாருங்க கண்ணா. ஓகேவா? நாளை சந்திப்போம். ஓஆருக்கு அந்த இந்த பாட்டு முடிச்சிடலாம். ஓஆர் கொஞ்சம் மாடியூல் 6 மேஜரா முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். மேஜரா முடிக்கிறது சிபிஎம் மேஜரா முடிக்கிறேன். பர்ட் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு முடிச்சிடுறேன். ஓகேவா? நாளைக்கு நல்லா பார்த்துட்டு வாங்க ஓஆர். தேங்க்யூ கீர்த்தனா. தேங்க்யூ நந்தனா. தேங்க்யூ சிவா. பை பை. பை கண்ணா. என்ன கண்ணா? ஐயோ